வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெரே மூவி அப்டேட். டைரக்டர் வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எஸ்டர் ஃபார்ட்நைட் திரைப்படத்தை பற்றியும் வாரியர்ஸ் திரைப்படத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எஸ்டர் ஃபார்ட்நைட் திரைப்படத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து வடச்சென்னை டூலா கிடையாது, ஆனால் வடச்சென்னை வேர்ல்டுக்குள் நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஒரு வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ லோகஸ் கனகராஜுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இந்த விசி வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உருவாயிருச்சு. ஸோ இந்த வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்காக தனி வீடியோவை நம்ம சேனலில் போட்டுருக்கோம். ஸோ பார்க்காருங்க, லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதை தான் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வடச்சென்னை வேர்ல்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஆல்சோ வடச்சென்னை படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸுமே படத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்ம ஏற்கனவே சேர்ந்தோம் அட்ரஸ் ஆண்ட்ரியா, சமுத்திரக்கனி, கிஷோர் இவங்களாம் பார்த்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்துச்சு. மேபி அவங்களும் அந்த படத்தை நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வடச்சென்னை நடக்கக்கூடிய அந்த டைம்ல தான் இந்த படத்தோட கதையுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்டுக்கான ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா தானு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இது போல இப்போ ரீசெண்டாக பெரிய ரூமருமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வடச்சென்னை யூஸ்ல நடக்கிற படம். ஸோ இப்போ கண்டிப்பாக வடச்சென்னை படத்துக்கான என்ஓசி தேவைப்படும். ஸோ வடச்சென்னைக்கான என்ஓசி வந்து தனுஷ் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா வடச்சென்னை படத்தோட ப்ரொடியூசரே தனுஷ். ஸோ அந்த என்ஓசியை வெற்றிமாறன் வந்து தனுஷ் கிட்ட கேட்கிறப்போ அவர் வந்து 20 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு. வெற்றிமாறன் கிட்டே வந்து பணம் கேட்டிருக்காரு என்ஓசிக்கு அப்படிங்கிற பெரிய ரூமரும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கு வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து என்எஸ்க்கு தனுஷ் வந்து ₹1 கூட கேட்கறேன், நான் என்ஓசி கேட்டேன், அவர் உடனே கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாரியர்ஸ் திரைப்படத்தை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரியர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து டிராப் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் வந்து டிலே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எதனால அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்டுக்கான ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ரைட்டிங் ஒர்க் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகட்டும், சிஜி ஒர்க் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுக்குமாமா. ஸோ அதனால இப்போ இந்த ப்ராஜெக்ட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வாரியர்ஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா டிராப்டு கிடையாது, இப்போதைக்கு பார்த்தா டிலே தான் இருக்கு. ஆனால் ஃபியூச்சர்ல எடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட். எப்போ எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ்டர் ஃபார்ட்நைட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 2 வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டாக நியூஸ் வந்து கிடைச்சி. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவோட அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து போர்த்து விட்னஸ் ராஜா அவர் டைரக்ஷன்ல தான் படம் பண்ண போறாரு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2 வீக் அல்லது 3rd வீக் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இப்போ நம்ம சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ தனுஷ் நடிச்சிட்டு இருந்த படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. சீக்கிரமாவே இந்த ப்ராஜெக்ட் ஒரு அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. இட்லி கடை திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ கரண்டா பார்த்தா படத்துக்கு செகண்ட் ஹாஃப்கான அவுட் போயிட்டு இருக்கு. ஆனால் படத்தை பார்த்தா கன்ஃபார்மா அக்டோபர் 1 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டவுட் தான். நம்ம ஏற்கனவே சொல்லி டிசம்பர் மந்த் ரிலீஸ் பண்ணி பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சூர்யாவுடைய சூர்யா 46 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்தை டேரக்டான வெங்கட் ஒலி பெருசாக வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சூர்யா 46 படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் காந்தி பைபிக்கிறத எடுத்துக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கான ரைட்ஸ் எல்லாம் அவருக்கு டிலே ஆயிடுச்சாமா. அண்ட் ஆல்சோ சூர்யாவை பார்த்தா 2 பயோபிக்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து சூரியனை போட்டு ஒன்று வந்து ஜேபிஎம். ஸோ இந்த மாதிரி 2 பயோபிக் ஃபிலிம் வந்து சூர்யா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இன்னொரு பயோபிக் அது ஏன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபேமிலி திரைப்படமா இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு ஃபன் கலந்த எமோஷனலான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபேமிலி திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ சூர்யா 46 படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி திரைப்படமா தான் வரப்போகுது. படம் எப்போ இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவுக்கு அடுத்ததான் ரிலீஸ் ஆக போற கருப்பு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்தை தீபாவளி ரிலீஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அக்டோபர் 1 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு, நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான கன்ஃபர்மேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்தோடனே இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட சிஜி ஒர்க்கு விஎஃப்எம் ஸ்டோக்லாம் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ தீபாவளிக்கு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சூர்யாவோட பட்ஜெட் ஸ்பெஷலாக ஒரு அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி படத்தை டேரக்டரான ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாரு. இப்போ படத்தோட டீசர் கேட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த டீசர் கேட்லேயே பார்த்தா படத்தோட ரிலீஸ் செட்டுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சி.
கிடைச்சிருக்கு. படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கிற கூலி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஹன்சன் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய தொகை கொடுத்தா வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான தெலுங்கு டிஸ்ட்ரிபியூஷன் இதை பார்த்தீங்கன்னா ஏசியன் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கூலி திரைப்படத்துடைய செகண்ட் டைம் இதை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 26 அல்லது 27 பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நியூஸ் இருந்துச்சு. நம்ம கூட சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் தேவரகொண்டாவுடைய கிங்டம் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படம் வந்து ஜூலை 4 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் படத்தை பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆகஸ்ட் மந்த் எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கான ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். துல்கர் சல்மானுடைய காந்தா திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தை ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நியூஸ் வந்துச்சு. நம்ம கூட சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 5 மதராசி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. போன வருஷம் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேவோடைய அமரன் திரைப்படமும் லக்கி பாஸ்கர் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா காந்தா vs மதராசி வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ போன வருஷம் ரிலீஸ் ஆன அமரன் ஆகட்டும் லக்கி பாஸ்கர் ஆகட்டும் ரெண்டு பார்த்துக்குமே பார்த்தீங்கன்னா கரியர் பெஸ்ட் திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இப்போ காந்தாவும் மதராசி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் விஜய் சேதுபதியோடைய தலைவன் தலைவி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தலைவன் தலைவி படத்தில் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஹீரன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து டைட்டிலாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி அப்படிங்கிற மாதிரி டைட்டில் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பாட்டு அமைஞ்சு இருந்துச்சு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஜூலை 25 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஃபேமிலி திரைப்படமாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ படம் எப்போ இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் எஸ்கேயோடைய பராசரி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜூலை 2 படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பொள்ளாச்சியில் அடுத்த ஷெடியூலில் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஷூட்டிங்கை இப்போ முடிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் ஏகே நடிச்சு ரிலீஸ் ஆன குட் பை டக்லி. ஸோ இந்த படத்துக்கான சேட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா விடாமுச்சி திரைப்படத்தை டிஆர்பி பெருசாக போகாதனால இந்த குட் பை டக்லி திரைப்படத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த குட் பை டக்லி திரைப்படத்தை சேட்டலைட் வச்சு வந்து பார்த்தா விற்காம தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி குட் பை டக்லி படத்துக்கான சேட்டலைட்ஸாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏட்டோட ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே டிவி டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எடுத்தது அடிக்க போகிற ஏகே ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஹார்ட்வேர் பேக்கப் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. இது கன்ஃபார்ம்டெல்லாம் தெரியல. இப்போதைக்கு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ ஆதிக்கரல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை கும்படகிலே மாதிரி ஃபேன்ஸ்க்கான படமாக பண்ணாமல் இந்த திரைப்படத்துக்கு கொஞ்சம் ஸ்டோரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ குட் பை டக்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெட்ஜ் டான்ஸ் திரைப்படமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த சினிமா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் என்ன மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.